இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. போனை ஆன் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல கதவை தாப்பால் போட்டுடலாம். இல்லைன்னா யாராவது வந்தா வசமா சிக்கிடுவோம். ஒரு தடவை எப்படியோ அப்போ கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். திரும்பவும் மாட்டிக்க கூடாது. ஹலோ பார்வதி, போன் எடுக்கிறதுக்கு இவ்ளோ நேரமா? அது யாராவது இருக்காங்களான்னு பாத்துட்டு கதவை சாத்திட்டு வந்து போன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நல்ல கதை சொல்லு. உங்க புண்ணியத்தால அந்த தனாவையும் கதிரையும் வீட்டை விட்டே துரத்தியாச்சு. எனக்கு இப்பதான் நிம்மதியாவே இருக்கு. சொன்ன மாதிரியே பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி. சரி சரி, இப்போ இந்த மாயாவும் சீனுவும் எங்க அவசர அவசரமா போறாங்களே, எங்க போறாங்க, என்ன விஷயமா போறாங்கன்னு ஏதாவது தெரியுமா? அந்த வயிற்றுல ஏன் கேக்குறீங்க? சீனுவோட ஜவுளி கடைக்கு வந்த வாழ்வை பாக்கணுமே. ஏன், என்னாச்சு? அவன் கடைக்கு ஒரு காலேஜ்ல இருந்து 5000 கோட் ஆர்டர் பண்ணிருக்காங்க. கோட்டா? என்ன சொல்ற? ஐயோ, அந்த கோட் இல்லைங்க மேடம். கோட்டு இந்த சட்டைக்கு மேல எல்லாம் போடுவாங்களே, அந்த கோட்டு. ஓ, கோட்டா? ஆமா ஆமா, அதேதான். இந்த பட்டம் வாங்குறவங்க எல்லாம் போடுவாங்கல்ல, கருப்பு கலர்ல பெருசா, அந்த கோட்டாம். ரொம்ப பெரிய ஆர்டர் அது. அவெல்லாம் கடையை திறந்து பெரிய பெரிய ஆர்டர் எல்லாம் எடுக்கிறான். எங்களுக்கு புதுசா ஒரு மில்லு கூட வாங்க வக்கு இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். என்ன பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து. அது எந்த காலேஜ்னு தெரியுமா? தெரியுமே. இங்க பாருங்க தம்பி, பெரிய பெரிய கடைகள்லாம் இருந்தாலும் நீங்க வளர்ந்து வர கடனு தான் உங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுக்கறோம். ரொம்ப நன்றி சார். அது மட்டும் காரணம் இல்ல தம்பி, நீங்க ரகுராம் ஐயா குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவர்கிட்ட இருக்கிற டிசிப்ளின் உங்ககிட்டயும் இருக்கும் நம்பிதான் இந்த ஆர்டரை கொடுக்கறோம். 5000 ஸ்டூடெண்ட்டுக்கு கான்வகேஷன் கோட்டு தச்சு கொடுக்கணும். இந்த கான்வகேஷன்ல கவர்னரும் கலந்துக்கிறார். அவர் அப்பாயின்மெண்ட்டை கேட்டு வாங்கிட்டு தான் இந்த கான்வகேஷனே முடிவு பண்ணியிருக்கோம். அதனால சொன்ன தேதியில ஃபங்க்ஷனை நடத்தணும். கான்வகேஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த கோட்டெல்லாம் வந்தாகணும். கண்டிப்பா கொடுத்துடுறோம் சார். ஒரு நாள் கூட டிலே ஆகாது. நாங்க பெரிய கார்மெண்ட்ஸுக்கு இந்த ஆர்டரை கொடுக்காததுக்கு முக்கிய காரணமே டைம்க்கு கிடைக்காதுங்கிறதுக்காக தான். உங்களை மாதிரி வளர்ந்து வர ஆளுங்களுக்கு கொஞ்சம் கண்ணியமோ ஆர்டர் கையை விட்டு போயிடக்கூடாதுங்கிற பயம் இருக்கும். நாங்க எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுதான் இப்படி டிசிஷன் எடுத்திருக்கோம். சார், நீங்க எடுத்த முடிவு சரிதானே நிரூபிக்கிற அளவுக்கு டைமுக்கு டெலிவரி கொடுத்துடுறோம் சார். குட். இந்தாங்க, இதுல 25% அட்வான்ஸ் கொடுக்கறோம். அப்புறம் இந்த அக்ரிமெண்ட்ல ஒரு சைன் பண்ணணும் நீங்க. இந்தாங்க, இதை படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போட்டு கொடுங்க. சரிங்க சார். நீங்க லேட்டா ஆர்டர் முடிச்சு கொடுக்க கூடாது. அப்படி உங்க சைட்ல கொடுக்க லேட் ஆகி கான்வகேஷனுக்கு தடைப்பட்டுச்சுன்னா அதுக்கான மொத்த செலவையும் நீங்க தான் ஏத்துக்கணும். அதுக்கான பணத்தை கண்டிப்பா உங்க வீட்டுல இருந்து தான் ரெக்கவர் பண்ண வேண்டியது. அப்படிதான் அந்த அக்ரிமெண்ட்ல போட்டிருக்கு. இதுக்கு சம்மதம்னா இந்த கேஷ் எடுத்துட்டு சைன் பண்ணுங்க. இந்த ரிஸ்கை எங்களால எடுக்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா இப்பவே சொல்லிருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இந்த மாதிரி பெரிய ஆர்டருக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது வர ஆர்டரை எப்படி சார் விட்டுருவோம்? தம்பி, உங்க பேர் என்ன? கதிர் சார். பைக் டாக்ஸி ஓட்டணும்னா அதனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி சொன்னாங்களா? சொன்னாங்க சார். உங்களோட லைசன்ஸ், இன்சூரன்ஸ், வண்டியோட ஆர்சி புக்கு எல்லாத்தையுமே நீங்க எப்பயுமே கையில வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் ஒரிஜினல் தான் வச்சிருக்கணும். சரிங்க சார். அப்புறம் இன்னொரு விஷயம், ஏதாவது பிரச்சனையாகி கேஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க தான் போலீஸை சமாளிக்கணும். லீகலான பிரச்சனைனா நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஓவர் ஸ்பீட்ல போனா, ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்தா எங்களோட சப்போர்ட் கிடைக்காது. சரிங்க சார், எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். வரும்போது எல்லாரும் இப்படிதான்ப்பா சொல்லுவாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு சிக்கலை எடுத்துட்டு வந்து விட்டுருவாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீ கண்டிப்பா ஹெல்மெட் போட்டு தான்ப்பா வண்டி ஓட்டணும். இன்னொரு ஹெல்மெட் நீ வச்சிருக்கணும்.
பேசஞ்சருக்கும் நீ தான் கொடுக்கணும். அவங்க போடாம வந்தா கூட ஃபைன் போட்டுருவாங்க, பாத்துக்க. சரிங்க சார். சரி, வெயிட் பண்ணுப்பா. டாக்குமெண்ட் எடுத்துட்டு வர சொல்றேன். ம் ம். குமார், சார் சொல்லுங்க சார். இவர்கிட்ட லைசன்ஸ், ஆர்சி புக்கு, மற்ற டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அக்ரிமெண்ட் அடிச்சு கொண்டு வாப்பா. ஓகே சார். சார் உங்க ஆர்சி புக் லைசன்ஸும் கொஞ்சம் கொடுங்க. இருங்க. சார் இந்தாங்க இந்தாங்க சார். தேங்க்யூ. இதை நல்லா படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணிடுப்பா. ஓகே சார். இந்தாங்க சார், இதை வச்சுக்கோங்க சார். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் சார். எனக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ் ப்ரோ. முதல் கஸ்டமர் யார் வராங்கன்னு தெரியல. சரி, லாகின் பண்ணுவோம். தனா கால் பண்றா. ஏன் போன் எடுக்கவே மாட்டேங்கிறான்? ஒருவேளை வேலை கிடைச்சிருச்சா, இல்ல இன்னும் இன்டர்வியூல தான் இருக்கானா? தனா ஃபோன் பண்ணிட்டே இருந்தாலே. சரி, பேசுவோம்.